ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சுந்தரேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோயா பீன்ஸு உருளைக்கிழங்கையும் போட்டு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்னா, உருளைக்கிழங்கு, சோயா பீன்ஸு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுமே நம்ம பச்சை மிளகா, வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் சோம்பு, ஏலக்காய், சீரகம் எல்லாத்தையும் அதையும் ஆட் பண்ணி மசாலா அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கையும் சோயா பீன்ஸையும் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு முடி தேங்காய் எடுத்து வச்சுக்கணும். அந்த தேங்காவை நம்ம அரைச்சிக்கலாம். அதில் கொஞ்சோண்டு கசகசா ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ குக்கரில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் அதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட் இதையும் அரைச்சி நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சிருங்க. மிளகா இவ்வளோ இருக்குன்னு பார்க்காதீங்க, அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதில் மல்லிப்பொடி தேவையான அளவுக்கு மல்லிப்பொடி ஆட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் மிக்சியில் ஒரு ஓட்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தக்காளி மசியாது. ஸோ அரைச்சிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி இதை கிளறி விசில் போட்டு நம்ம ஒரு 3 விசில் சோயாபீன்ஸ் வேகிற அளவுக்கு ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் நெய் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நாங்கள் நெய் சேர்த்துருக்கோம். இதில் சோம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் தான் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது 3 விசில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கும் சோயாபீன்ஸும் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம தாளிப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் எப்போயுமே ஒரு வடைச்சட்டியில் கன்வெர்ட் பண்ணி தாளிக்கிறதை கொட்டி கொதிக்க விட்டுட்டு தான் ஆஃப் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் கெடாமையும் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம தாளிப்பை கொட்டிட்டு ஒரு 2-3 கொதிக்க விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும். இறக்கும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் ஸ்மெல் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.